நீங்கள் நினச்சி பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கும். ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்லாம் போவாங்க, அவர் என்ன பண்ணார், எதனால் அதில் அடைக்கப்பட்டார்ன்ற உண்மையெல்லாம் அதில் தெரிய வரும். பல பேர் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒத்துக்க முடியல அப்படின்ட்டாங்க. ஏன்னா எப்படி சார் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வைக்கலாம் இந்த படத்துக்கு, எப்படி இதை டேரக்டர் யோசிச்சாரு, இது வச்சிருக்கவே கூடாதுன்னா சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கான பல விளக்கங்கள் வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த படத்துக்கு இந்த மாதிரி தானே கிளைமேக்ஸ் தான் வைக்க முடியும், இதுதான் சரியும் கூடன்ற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்தை ஹாலிவுட்ல வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு பண்றாங்க. ஆனால் அங்கே வந்து ஓடலை. அங்கே அடைச்சு வச்சிருக்கவன்ட்ட கேட்பார், இந்த மாதிரி சொல்லி நான் என்ன தப்பு பண்ணேன், அப்படி தப்பு பண்ணியிருந்தேன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கூட என்னை கொன்றுங்க, இப்படி என்ன ஒரே ரூம்ல வந்து அடைச்சு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த ரூம்ல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன காரணம் எதுவுமே நமக்கும் தெரியாது. ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாப்ல, நம்ம என்ன பண்ணோம், ஏன் நம்மள இப்படி அடைச்சு வச்சிருக்காங்க. அதில் இருக்கும்போது அவரோட இயல்பு வாழ்க்கையே மறந்துடுவாப்ல. ஏன்னா ஒருத்தனை ஒரு 2 நாளைக்கு ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருந்தாலே நமக்கு ஒன்றுமே புரியாது. கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. ஒருத்தனை நீங்கள் பழி வாங்கணும், ஆனால் அது சாவுக்கு மேலே கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கணும். இப்படி கூட பழி வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு படம். வெல்கம் டு த ஷோ ஆஃப் எக்ஸ்ப்ளோரர். ஓல்டு பாய் 2003 வெளியான ஒரு கொரியன் படம். என்னடா வெறும் கொரியன் படமா சொல்றியே அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த 2 வீடியோஸ்லையுமே வந்து நிறையா மூவி வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. எ பெட்டர் ஸ்வீட் லைஃப் அது வந்து ஏற்கனவே வந்து வீடியோ பண்ணி போட்டாச்சு. நீங்கள் சொன்ன படங்களும் அடுத்தடுத்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். சரி, இப்போ நம்ம அப்படியே ஓல்டு பாய் கதைக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லேயே ஹீரோ ஒருத்தனை மொட்டை மாடியில் டையை பிடிச்சிட்டு இப்படி நீட்டிட்டு நிற்கிறாப்ல, சொல்கிறா இல்லைனா கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லேயே இப்படியே நிற்கிறாப்ல. அவன் வந்து கேட்குறான், யார் நீன்னு கேட்கும்போது தான் ஃப்ளாஷ்பேக் போகுது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோ நல்லா குடிச்சிட்டு, இந்த மாதிரி நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, தமிழ் படங்கள்லாம், அந்த மாதிரி வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு போகிறாப்ல. அந்த ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா செம காமெடியாக போகும். ரைட்டு, படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு வந்து ஹீரோ ஃபோன் பண்ணுவாப்ல ஒரு பூத்தில். இந்த மாதிரி அவங்க பொண்ணுக்கு வந்து பர்த்டே வந்திருக்கும், அதுக்கு வந்து ப்ரெசென்ட்லாம் வாங்கி வச்சுட்டு நான் வந்துடுறேம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் டக்குன்னு அவர் ஃப்ரெண்டு வாங்கி பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோவை கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போனதுக்கப்புறம் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிருப்பாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியாது, எதுக்குடா நம்ம என்ன தப்பு பண்ணோம் இங்கே அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அவருக்கு வந்து அங்கே எல்லாமே இருக்கும். அவர் அடைச்சி வச்ச ரூமில், அதாவது ஒரு டிவி இருக்கும், ஒரு ஃபேன் இருக்கும், அட்டாச் பாத்ரூம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு கிளாஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. எந்த ஒரு டார்ச்சரும் இருக்காது, அடிக்கிறதோ உதைக்கிறதோ எதுவுமே இருக்காது. ஹீரோக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்குன்னே வந்து ஒரு ஹோல் மாதிரி அந்த கதவு கிட்ட ஒன்று இருக்கும். படத்துலலாம் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த இது மாதிரி தள்ளி விட்டு உள்ள சாப்பாடு தள்ளி விடுவாங்க, அந்த மாதிரி விஷயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது டக்குன்னு அது வழியா ஹீரோ தலையை விட்டு அங்கே அடைச்சி வச்சிருக்கவன்ட்ட கேட்பார், இந்த மாதிரி சொல்லி நான் என்ன தப்பு பண்ணேன், அப்படி தப்பு பண்ணியிருந்தேன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கூட என்னை கொன்றுங்க, இப்படி என்ன ஒரே ரூமில் வந்து அடைச்சி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த ரூமில் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. என்ன காரணம் எதுவுமே நமக்கும் தெரியாது. ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாப்ல, நம்ம என்ன பண்ணோம், ஏன் நம்மளை இப்படி அடைச்சி வச்சிருக்காங்க. அதில் இருக்கும்போது அவரோட இயல்பு வாழ்க்கையே மறந்துடுவாப்ல. ஏன்னா ஒருத்தனை ஒரு 2 நாளைக்கு ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருந்தாலே நமக்கு ஒன்றுமே புரியாது. கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம வெளியே போகணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான பிளானிங் வந்து இந்த ரூமில் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. டிவி பார்த்து அப்படியே பிளானிங் போயிட்டே இருக்கு. முக்கியமாக அந்த டிவி எதுக்கு அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னா, 15 வருஷமா என்ன வெளி உலகத்தில் நடக்குது அப்படின்னு ஹீரோ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியே அது வந்து வச்சிருப்பாங்க. அதுலேயுமே வந்து ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பாரு, என்ன நடக்குதுன்னு டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து ஒரு நியூஸ் ஒரு நாளைக்கு வரும், ஹீரோ பற்றினது தான். ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு, அவர் காணோம், அவர் ஒய்ஃபும் குழந்தைங்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வந்தது ஹீரோ தான், அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து வரும். ஏன்னா இவங்க அடைச்சி வச்சவங்க தான் வந்து ஹீரோ யூஸ் பண்ண அந்த கிளாஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துருவாங்க. அப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அவன் வந்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அந்த கேஸ் அப்படியே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமும் இன்னொரு 5 வருஷம் ஆகும், அப்படியே 15 வருஷம் கடந்து போகும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து டிவி பார்த்துட்டு இந்த பாக்ஸிங்லாம் கற்றுக்கிறாரு. கண்டிப்பாக இவங்க வெளியே போனால் அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சா அவங்கள கொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி பார்த்து இந்த பாக்ஸிங் செவத்துலலாம் பஞ்ச் பண்ணி கற்றுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சில பொருட்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி செங்கல்லாம் வச்சு கடைசியாக போயிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வெளியே தப்பிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருப்பார். ஆனால் அதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஹீரோக்கு தான் தெரியும் நான் தான் தப்பிச்சிட்டேன், அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நம்பு இருக்கும். ஆனால் நீங்கள் கதையை பார்க்கும்போது இவங்க இன்டென்ஷனால தான் இவங்களை தப்பிக்க விட்டுருக்காங்க அந்த அடைச்சி வச்சவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது போயிட்டு இருக்கும். அங்கேருந்து தான் கதை இன்னும் சுவாரஸ்யமாக போகும். ஹீரோ தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு கோட் சூட் கொடுத்துருப்பாங்க, ஒரு பெட்டி கொடுத்துருப்பாங்க, அவன் வச்சிருந்த அந்த பொருள்லாம் அதில் இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து ட்ராக்கர் வச்சிருப்பாங்க, இவன் எங்கே போகிறான் என்ன பண்ணான்றதை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு என்ன போயிட்டு இருக்கும் அப்படின்னா, நம்மளை அடைச்சி வச்சது யார், அவனை தேடி போகணும், அவனை கொல்லணும் அப்படின்ற ஒரு
தாட் வந்து இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒரே ரூம்ல இருந்த ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு ஹீரோ. இப்படி போயிட்டு இருக்கும்போது எங்க கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷமா அவருக்கு ஒரே ஒரு ஃபுட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த சூஷி அப்புறம் இந்த கொல்கட்டை மாதிரியான ஒரு சாப்பாடு மாதிரி இருக்கும். அது என்னன்னு தெரியல, அது அவங்க ஊர் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே ஃபுட்டு தான் கொடுப்பாங்க, அதுவும் ஒரே ஃபிளேவர்ல தான் இருக்கும். 15 வருஷமா அதே சாப்பாடு சாப்பிட்டதுனால அது எங்க சாப்பிட்டாலும் அது அவருக்கு தனியா துண்டா தெரியும். எத்தனை அந்த டிஷ் சாப்பிட்டாலும் அது மட்டும் துண்டா தெரியும். இப்படி அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லா கடைகளிலுமே தேடுறாரு. அப்படி தேடும் போது ஒரு கடையில அந்த டேஸ்ட் வந்து கிடைக்குது. அப்போ அதை ஃபாலோ பண்ணி போறாரு. இந்த ஃபுட் எங்கெல்லாம் போய் டெலிவரி ஆகுது அப்படின்ற போது அவர் அடைச்சு வச்ச இடத்துக்கே போறாரு. அங்க ஒருத்தர் இருக்கிறான். ஆனா அவன் வில்லன் கிடையாது. வில்லன் அனுப்புன ஒரு ஆள் அங்க இருக்கிற இன்சார்ஜ் மாதிரி. அங்க ஒரு இன்ட்ரோல் ஃபைட்னு நினைக்கிறேன், பயங்கரமா இருக்கும். அதாவது ஃபைட் சீன் வந்து எப்பவுமே ஃப்ரேம் வந்து நவுரும் போகும், அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஃப்ரேம் இப்படியே தான் இருக்கும். ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்த்த அடிப்பார். நீங்க மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா ஃபைட்டு எப்படா ஒரு ஹீரோவால் அவ்வளோ பேர் அடிக்க முடியும்னு இருக்கும். ஆனால் இது வந்து பக்கா கொரியோகிராஃபி. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த படத்தை டைரக்டரோட எல்லா படங்களுமே வந்து ஃபைட்டு வித்தியாசமாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். இதுதான் கிட்டத்தட்ட அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கும். ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்லாம் போவாங்க. அவர் என்ன பண்ணார், எதனால் அதில் அடைக்கப்பட்டார்ன்ற உண்மையெல்லாம் அதில் தெரிய வரும். எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஹைப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். பல பேர் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒத்துக்க முடியல அப்படின்ட்டாங்க. ஏன்னா எப்படி சார் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வைக்கலாம் இந்த படத்துக்கு, எப்படி இதை டைரக்டர் யோசிச்சாரு, இது வச்சிருக்கவே கூடாதுன்னு சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கான பல விளக்கங்கள் வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த படத்துக்கு இந்த மாதிரி தானே கிளைமேக்ஸ் தான் வைக்க முடியும், இதுதான் சரியும் கூடன்ற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்தை ஹாலிவுட்ல வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு பண்றாங்க. ஆனால் அங்கே வந்து ஓடலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட கதை அம்சத்துக்கும் அந்த படத்தோட கதை அம்சத்துக்கும் வேறுபட்டிருக்கும், நிறைய மாறி இருக்கும். அதனாலவே அந்த படத்தை வந்து பார்க்கவும் இல்லை, அது ஓடவும் இல்லை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். அதாவது ஃபைனல் ஃபைட், அதாவது ஹீரோவும் வில்லனும் ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்கிற ஒரு விஷயம். அந்த டைம்ல ஹீரோட ஆக்டிங் பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மனுஷனால இப்படி நடிக்க முடியுன்ற ஒரு தாட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். எந்த ஆக்டருமே இப்படி ஒரு ஆக்டிங்கை கொடுக்க முடியாதுரா அப்படின்ற, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் வந்து பண்ணியிருப்பாரு. விசாரிக்கும் போது அவர் கொரியால மிகப்பெரிய ஒரு ஆக்டரா, அவர் அந்த டைம்ல அப்படி பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கலையா. ஆனால் இங்கே இப்பவும் அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல வச்சு ஓட்டிகிட்டே இருக்கிறோம். அங்கே பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் கதையும் கண்டென்ட்டையும் வச்சு எழுதிட்டு இருக்காங்க. இதெல்லாம் 2003 வந்தது. இதை வந்து 2024 பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்கும்போதும் அந்த படம் சுவாரஸ்யமா இருக்கு. ஆனால் போன வாரம் அந்த படத்தை திருப்பி பார்த்தா கூட இங்கே தமிழ் சினிமாவில் பார்க்க முடியல. சரி ரைட்டு, எதுக்கு கம்பேர் பண்ணிக்கிட்டு விட்டுருவோம். கண்டிப்பாக அந்த ஓல்டு பாய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது அனுபவத்தை வந்து கொடுக்குறோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க. என்ன கேட்டிங்கன்னா ஓல்டு பாய் மாதிரியான ஒரு கதைக்களத்தை வந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது சிம்பிள் லைனாக தான் இருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளேல அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து இந்த படம் பார்க்க முடியாது தெரியும். ஓகே, இதோட இந்த ஓல்டு பாய் வந்து முடியுது. இன்னும் நிறைய படங்கள் அடுத்த சஜஷனில் நீங்கள் கொடுத்தது இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி பேசுகிறேன். ஓல்டு பாய் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுத்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நான் சொன்னது சரியா, இல்லை நானும் 2-3 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்றது தெரிஞ்சாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு படத்தோட வந்து உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அன்றைய தினம் உங்களை நான் விடைபெறேன். ஓகே டாட்டா, பை பை.